Hi friends, நான் Chitra, SEBI registered research analyst. Welcome to my YouTube channel, Trader Chitra Tamil. இன்னைக்கு Camarilla Pivot Points என்னங்கிறது பத்தி நம்ம பார்க்க போறோம். Camarilla Pivot Points அப்படிங்கிறது ஒரு 8 set of levels தான். அது வந்துட்டு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா support resistance value இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த pivot points அதாவது Camarilla Pivot Points வந்துட்டு எல்லா ட்ரேடர்ஸுமே யூஸ் பண்ணலாம். அதாவது intraday traders, swing traders எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் இது ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அதுவும் இல்லாம இந்த Camarilla Pivot Pointsல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 8 லெவல்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். அதாவது S1 to S4 சப்போர்ட் லெவல்ஸும் R1 to R4 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸும் இருக்கு. அதுல முக்கியமான லெவல்ஸ் என்னங்கிறதுனா S3 வந்துட்டு ரொம்ப முக்கியமான சப்போர்ட், அதே மாதிரி R3 அப்படிங்கிறது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல். Camarilla Pivot Pointோட கால்குலேஷன் வந்து கிளாசிக் பிவோட் பாயிண்டோட கால்குலேஷன்ல இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. ஓகே, இந்த Camarilla Pivot Point டெவலப் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு பாண்ட் ட்ரேடர் தான். ஓகே, இந்த Camarilla Pivot Pointோட கால்குலேஷன் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கால்குலேஷன் வந்து ஃபிபனாசி நம்பர்ஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, Camarilla Pivot Pointோட கால்குலேஷன் வந்து ப்ரீவியஸ் டேயோட ஹை, லோ அண்ட் க்ளோஸ் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால அது வந்துட்டு ட்ரேடர்ஸ்க்கு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எதுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி Camarilla Pivot Pointsல 4 லெவல்ஸ், அதாவது 4 லெவல்ஸ், பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே 4 லெவல்ஸும் பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே 4 சப்போர்ட் லெவல்ஸும் இருக்குது. S1 to S4ம் பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே R1 to R4 லெவல்ஸும் இருக்கு. ஓகே, அதுல முக்கியமான லெவல் என்ன அப்படின்னா S3 S4 இந்த ரெண்டு சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். R3 R4ங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, S3 R3 வந்துட்டு ட்ரெண்ட் எப்படிங்கிறது நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ S3க்கு மேல பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரெண்ட் வந்துட்டு புல்லிஷா இருக்கு, R3க்கு கீழேன்னா ட்ரெண்ட் பியரிஷா இருக்கு அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ S3 S4 அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா S4 R4 என்ன? S4 R4 வந்துட்டு பிரேக் அவுட் லெவல்ஸ் அண்ட் பிரேக் டவுன் லெவல்ஸ். S4க்கு கீழே இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான பிரேக் டவுன், S4க்கு மேலே இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ரொம்ப புல்லிஷா இருக்கு, பிரேக் அவுட் லெவல் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ Camarilla Pivot Pointsல S4 S5 R4 R5 இந்த 4 லெவல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ R4 லெவல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது, அதாவது லாங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னா R5 அப்படிங்கிற லெவல்ல தான் நம்ம டார்கெட் புக் பண்ணிக்கணும். சேம் வே இப்போ S4ல பிரேக் டவுன், அதாவது ஷார்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னா S5 அப்படிங்கிற அந்த சப்போர்ட்ல நம்ம டார்கெட் புக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ட்ரேடிங் வியூல Camarilla Pivot Points எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது நிஃப்டியோட சார்ட், Camarilla Pivot Points இண்டிகேட்டர்ல போயிட்டு Pivot Point ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி Pivot Points வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இன்புட்ஸ்ல டைப்ஸ்ல இந்த மாதிரி நிறைய Pivot Points ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் Camarilla அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் Pivot Points, அதாவது Pivot Pointsக்கு கீழே S1 to S5 சப்போர்ட் 1 to சப்போர்ட் 5 வரைக்கும் இருக்கும். பிவோட்டுக்கு மேலே R1 to R5ங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் சப்போர்ட் S1 to S5 வந்துட்டு கிரீன் கலர்லையும் R1 to R5 அதாவது ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ரெட் கலர்லையும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ட்ரேடிங் வியூல இப்படி தான் இருக்கும். சப்போர்ட் 1 to சப்போர்ட் 5, அதுக்கப்புறம் R1 to R5 இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு லெவலும் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், இது ஒவ்வொரு லெவலோட விட்த் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பேசிக்லி நம்ம வந்துட்டு S1 S2 R1 R2 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஒன்லி டார்கெட் புக் பண்ணுறதுக்கு மாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது என்ட்ரி லெவலுக்கு நம்ம இந்த லெவல்ஸ் எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ நம்ம அதை அன்செக் பண்ணிக்கலாம். S1 S2 R1 R2. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு Camarillaவோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் R3 அண்ட் S3 இதோடைய விட்த் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ R3யும் S3யும் இதோடைய கேப் பிட்வீன் R3 அண்ட் S3 வந்துட்டு ரொம்ப வைடாக இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கலாம், இல்லாட்டி அதை வந்துட்டு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் டே பார்த்தீங்கன்னா இதுதான் R3. ஓகே, இங்கே உங்களுக்கு தெரியுது இல்லை, இதுதான் R3, Camarilla R3. ஓகே, இதுதான் Camarilla S3 and Camarilla Pivot Point.
ஆல்ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா R3 அண்ட் கேமரா S3 ஓட விட்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் யூஸ்வலி சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லாட்டி கன்சோல்டேஷன் ஃபேஸில் தான் இருக்கும் மார்க்கெட். எப்போவுமே அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இன்கேஸ் அந்த விட்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ட்ரெண்டியான மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கேமரா S3, இது வந்து கேமரா R3, இது பிவோட் பாயிண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது, அதாவது ரொம்ப கன்சல்டேஷன் சைட்வேஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அப் ட்ரெண்ட்லேயே இருந்திருக்குது மார்க்கெட். ஓகே, ஸோ வித் பேஸ் பண்ணி மார்க்கெட் அன்னைக்கு மூவ்மெண்ட் இருக்குமா இல்லை சைட்வேஸில் தான் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் நிஃப்டியில் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் சார்ட்டில் வேணாலும் பார்க்கலாம், இல்லாட்டி எந்த ஸ்டாக் சார்ட்லேயும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வேணாலும் கான்செப்ட் வந்துட்டு இதே தான். ஓகே, நம்ம சினாரியோ 1ல என்ன பார்த்தோம் அப்படின்னா R3 S3 ஓட விட்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த அன்னைக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கலாம், இல்லாட்டி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு R3 S3 ஓட விட்த் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது, இல்லாட்டி விட்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த அன்னைக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்டி டேயாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த அன்னைக்கு நம்ம பிரேக் அவுட் ஒரு பிரேக் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, R3 and S3 ஓட விட்த் வந்து கொஞ்சம் நேரோவாக இருக்குது அப்படின்னா கேப் பிட்வீன் R3 and S3 இஸ் நேரோ. அந்த சினாரியோவில் அந்த அன்னைக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்டி டே இல்லாட்டி பிரேக் அவுட் டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் சினாரியோ 2. கேமரா R3 and S3 ஓட கேப், அதாவது விட்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த அன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டியான டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் R3 பிரேக் அவுட் கொடுத்தது, எகெயின் R4 பிரேக் அவுட் கொடுத்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்க்கு மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. ஓகே, கேமரா R3 S3 ஓட விட்த் அனாலிசிஸை பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கேமரா R3 S3 ஓட ஓப்பனிங், அதாவது ப்ரீவியஸ் டே அண்ட் இன்னையோட கம்பேரிசன் எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு ப்ரீவியஸ் டேயோட R3 and S3, இது கரண்ட் டேயோட R3 and S3. இப்போ கரண்ட் டேயோட R3யும் S3யும் ப்ரீவியஸ் டேயோட R3 S3க்கு மேலே ஓப்பன் ஆகுது, அதாவது எபவ் R3 and S3 ஆஃப் த ப்ரீவியஸ் டே. இப்போ நேத்தோட R3 S3க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு என்ன டேயாக இருக்கலாம், இன்னைக்கு புல்லிஷ் டே அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணலாம், அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் டூ ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது R3 S3யோட கம்பேரிசன். நேத்தோட R3 S3யும் இன்னையோட R3 S3யும் நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இது. ஓகே, இதுதான் கேமரா R3 S3 ஆஃப் த ப்ரீவியஸ் டே. இது கேமரா S3 வந்துட்டு கரண்ட் டேயோடது. ஓகே, இப்போ கரண்ட் டேயோட R3 S3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட R3 S3க்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. R3 S3 ப்ரீவியஸ் டேயோட R3 S3க்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த அன்னைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டாக தான் இருந்திருக்குது, அதாவது ஓப்பனிங்கே வந்துட்டு S3ல தான் ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் R3 வரைக்கும் மார்க்கெட் போய் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆயிடுச்சு அங்கே. ஓகே, ஸோ யூஸ்வலி வந்துட்டு கேமராவோட கேல்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் டேயோட R3 S3க்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த அன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லோவர் வேல்யூ ரிலேஷன்ஷிப், அதாவது கரண்ட் டேயோட R3 S3 ப்ரீவியஸ் டேயோட R3 S3க்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த அன்னைக்கு பியரிஷ் டேயாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் டேயோட R3 S3, இது கரண்ட் டேயோட R3 and S3. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் டேயோட R3 S3 வந்து ப்ரீவியஸ் டேயோட R3 S3க்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. அந்த அன்னைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிடுச்சு, அதாவது பியரிஷ் டேயாக இருந்தது அந்த அன்னைக்கு. ஓகே, ஸோ இதுதான் டூ வேல்யூ ரிலேஷன்ஷிப், அதாவது ப்ரீவியஸ் டேயோட கேமரா R3 S3யும் கரண்ட் டேயோட R3 S3யும் கம்பேர் பண்ணுறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா R3 S3 இந்த ரெண்டு இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுதான் R3 அண்ட் பிவோட்டும் அங்கே தெரியுது நம்மளுக்கு S3. ஓகே, ப்ரைஸ் ஓப்பன் ஆகுறது R3க்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா R3 ப்ரைஸ் டச் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் நம்மளுக்கு அங்கே தெரியுது, இங்கே நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னும் நம்ம பார்த்துக்கணும். அங்கே ரெண்டு டோஜி கேண்டில் நம்மளுக்கு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்துருச்சு. ஸோ அது வந்து ரிஜெக்ஷன் தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த இடத்துல ஷார்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்த்துக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே எடுத்ததுக்கப்புறம் சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2 அது வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்கிறோம், S1 S2. ஓகே, அப்போ ப்ரைஸ் R3லேருந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா S1 S2.
ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறது வந்துட்டு S1ல தான், நெக்ஸ்ட் வந்துட்டு S2, அப்புறம் S3. ஸோ இந்த ரெண்டு லெவல்ஸுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம், S1 அண்ட் S2, அதுக்கப்புறம் தான் S3. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு இப்போ S3லேருந்து மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S3லேருந்து ப்ரைஸு க்ரீன் கேண்டிலாக மூவ் ஆகுது. ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் ஸ்டிக் அங்கே பார்க்கணும். இது ரெண்டுமே க்ரீன் கேண்டில் தான், பட் அதோட ஹை பிரேக் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த க்ரீன் கேண்டிலோட ஹை பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் S3. ஓகே, ஸோ இந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் லாங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் R1, R2, இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ரிஜெக்ஷன் நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் R2, நெக்ஸ்ட் லெவல் தான் R3. ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் S3ல என்ட்ரு ஆகுறீங்க, லாங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு என்ட்ரு ஆகுறீங்கன்னா R1 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, இதுதான் என்னோட டெலிகிராம் சேனலில் டெய்லி லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ், அதாவது லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டோட ஜென்ரல் வியூ என்னங்கிறது நான் ஷேர் பண்ணுவேன். நிஃப்டியோட கால்ஸுமே நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். அப்புறம் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், எங்கேருந்து ரிவர்சல் வரும், எங்கே வந்துட்டு ரிஜெக்ஷன் வரும் அப்படிங்கிறதும் நான் ஷேர் பண்ணுவேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேசிக்லி நான் இந்த டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவேன். இது ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் மற்றும் ட்ரேடிங் கான்செப்ட்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, ஹாப்பி ட்ரேடிங்.